भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 हरिः ॐ 38வது ஸ்லோகம் சௌந்தர்யலகரி. இது அநாகத சக்கரத்தில் பரமேஸ்வரன் பெயர் ஹம்சேஸ்வரி, ஹம்சேஸ்வரக, பரமேஸ்வரியின் பெயர் ஹம்சேஸ்வரி, இறைவனின் பெயர் ஹம்சேஸ்வரக, இறைவியின் பெயர் ஹம்சேஸ்வரியாக அநாகத சக்கரத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் இங்கே விளக்குவதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. ஸ்லோகத்தை பார்ப்போம். समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकम् भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम् यदा लापादष्टादशगुणितविद्या परिणतिः यदा दत्ते दोषाद्गुणमखिलमध्यपय इव समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकं भजे हंसद्वन्द्वं किमपि महतां मानसचरं यथा लापादष्टादशगुणित विद्या परिणति यथा दत्ते दोषान् गुणमखिलम् अभ्ययपय इव. समुन्मीलत् संवित् कमलमकरन्दैक रसिकं भजे हंसः द्वन्द्वं किमपि महतां मानसचरं यथा लाभात् अष्टादशगुणित विद्या परिणति यथा दत्ते दोषान् गुणम् अखिलम् अभ्ययपय इव. இங்கே மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும் ஒவ்வொரு யந்திரமும் அந்த யந்திரத்திற்கான கலர் வர்ணத்தையும் அதன் மந்திரங்களையும் லா வம் ரம் யம் ஹம் ஊம் என்னும் மந்திரங்களையும் 7 ஸ்தலங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அநாகத சக்கரம். அநாகத சக்கரம் என்பது நம் மனத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அநாகதம் என்றால் நம் மனத்தில் இதய தாமரையில் இருக்கக்கூடியது. அதனால்தான் நாம் எப்போவுமே பகவானை இதயத்தில் வைத்து தியானிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த ஸ்லோகத்திற்கான சக்கரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படியே மேலிருந்தே கூட வரலாம். மீலித சம்வித் கமல மகரந்தைக ரசிகம். ஒரே வார்த்தை அது. சமுன் என்றால் குவிந்த, நன்றாக. விம்சத் சம்வித் அப்படின்னா அப்படியே ஒடிர்ந்த. உன்மீலித கமலா மகரந்தைக ரசிகம். அந்த தாமரை அப்படியே ஒரு 1008 இதழ் கொண்ட தாமரை பூத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே அது விரியிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. அப்போ எப்படி இருக்கும்? நன்றாக மலர்ந்த ஞான தாமரையின் ஆனந்தமயமான மகரந்தங்களை கொண்ட ஒரு தாமரை எப்படி உள்ளதோ அதுபோல ஞானிகளுடைய இதயம் உன்னை பார்க்கும்போது மலர்கின்றதம்மா அநாகத சக்கரத்தில். அதனால்தான் எப்போவுமே இறைவர் பகவானை எப்போவுமே நம்ம இதயத்தாமரையில் வைத்து வணங்க வேண்டும்னுவாங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தியான ஸ்லோகமும் பார்த்தீங்கன்னா ஹிருதய கமல மத்தியே ராஜிதம் நிர்விகல்பம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஹிருதயத்தாமரையில் அநாகத சக்கரத்தில் வைத்து மகான்கள் வணங்குகின்றார்கள். மகான்கள் அனைவரும் வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குகின்றார்கள்? மானசச்சரம் என்பது இந்த இமயமலையில் போனீங்கன்னா அங்கே மானச சரஸ் என்று ஒன்று உள்ளது. அந்த மானச சரஸில் எப்படி ஹம்ச பட்சிகள் விளையாடுமோ அதுபோல் இந்த ஹம்ச பட்சி அப்படின்றது என்னன்னா,
ஹம்சம் என்றாலே இதற்கு சிம்பாலிக்கா அப்படி ஒரு பறவை இல்லைன்றாங்க, சில பேர் இருக்குன்றாங்க. அது நமக்கு வேண்டாத ஒரு விஷயம். ஆனால் காவியங்களிலும் நாடகங்களிலும் அலங்காரத்திலும் சாஸ்திரங்களிலும் இந்த ஹம்சம் என்பது உள்ளது. ஹம்சம் அப்படின்றது இந்த ஸ்வான் மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்வாம்னு இங்கிலீஷில் சொல்கிறேன், ஆனால் உண்மையாக பார்த்தா அன்னப்பக்ஷி. அது ரொம்ப அதுக்கு 2 விதமான சிறப்பு உண்டுன்னுவாங்க. ஒன்று, தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா அது பாலை மட்டும் பிரித்து உண்ணும், தண்ணீரை அப்படியே விட்டுவிடுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஹம்ச பட்சிகள் எல்லாம் சேற்றில் நடந்தாலும் அதன் கால் தடம் அங்கே இருக்காதாம். அதாவது சேத்துல கால் வச்சு தான் ஹம்சபக்ஷி நடக்கும், ஆனால் அதோடைய கால் தடம் பதிக்காமல் அது நடக்கும். அதனால்தான் சந்நியாசிமார்களையும் துறவைகளையும் ஹம்ச சந்நியாசி பரமஹம்ச சந்நியாசி என்று பிரிப்பார்கள். அதில் இந்த சந்நியாசிமார்களும் சாதுக்களும் சம்சாரம் என்னும் சக்கரத்தில் நாம் இந்த உலகத்தில் சூழ்ந்து இருந்தாலும் அவர்கள் அந்த சம்சார சக்கரத்தில் அகப்படாமல், எப்படி அந்த ஹம்சம் சேத்தில் இருந்தாலும் தன் பாதங்கள் பதாமல் நடக்கின்றதோ அதே போல இந்த ஹம்ச பரமஹம்ச சந்நியாசிமார்களும் இந்த சம்சார சக்கரம் என்னும் இந்த நாட்டில் நகரங்களில் பிரவேசித்தாலும் அவர்கள் இந்த மாயையில் அகப்படாமல் இருக்கின்றார்கள் என்பதால் அவர்களுக்கும் அந்த பெயர் வைப்பார்கள் என்று கூறுவார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இந்த பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் ஒன்றா ஒரே இடத்துல கூடி வாழும். நீங்கள் இந்த பறவைகள் சரணாலயம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்குகள் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும். அதே போல் இந்த ஹம்ச பட்சிகள், ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம அன்னைக்கு இருக்கிறத சொல்லலாம். கொக்குகள் எல்லாம் வெள்ளை கலரில் அப்படியே எல்லாம் ஒன்றா இருந்துட்டு இருக்கோங்க. அதில் ஒரு ராஜா கொக்கு ஒரு ராணி கொக்கு இருக்கும். அது எங்கே போகிறதோ அது பின்னாடியே எல்லாம் போவா. ஒரு தேனீக்கள்லேயே ஒரு ராணி தேனி இருந்தால் அதன் பின் எல்லா தேனீகளும் செல்வது போல இந்த ஹம்ச பட்சிகளிலும் 2 ராஜா ராணி ஹம்ச பட்சிகள் இருக்கின்றது. அந்த ராஜா ஹம்ச பட்சிக்கு பெயர், பறவைக்கு பெயர், அன்னப்பறவைக்கு ஹம்சேஸ்வரன் என்றும் அந்த பெண் பறவைக்கு ஹம்சேஸ்வரி என்றும் பெயர். அதாவது பரமேஸ்வரனுக்கு அங்கே ஹம்சேஸ்வரன் என்றும் பார்வதி தேவிக்கு ஹம்சேஸ்வரி என்றும் பெயர். இவர்கள் இருவரையும் கண்டு மற்ற பறவையாக இருக்கக்கூடிய அந்த சாது பெருமக்கள், சாதுக்கள் என்றால் சாதுரேவ சாதுகு, நல்ல எண்ணம் ஒழுக்கம் நடத்தை மனம் மெய் அனைத்தையும் கொண்டவர்களுக்கு சாதுக்கள் என்று பெயர். அப்படியாப்பட்ட இந்த சாதுக்கள் இந்த ஹம்சேஸ்வரியை 2 பேரையும் எப்படி மனதில் நிறுத்தி வணங்குகின்றார்கள் என்றால், இந்த அன்னப்பறவைக்கு இந்த நன்றாக மலர்ந்த அந்த தாமரையை கண்டால் ரொம்ப சந்தோஷம். அதே போல இந்த ஹம்ச சந்நியாசிகளாக இருக்கக்கூடிய இந்த சந்நியாசிமார்களும் இந்த பரமேஸ்வரியை மனத்தில் இதய தாமரையில் வணங்கி அவர்கள் பூஜிக்கின்றார்கள். ஹம்சக துவந்த்வம், 2 ஹம்சங்களையும் பஜகன பஜ்தாத்து டு வர்ஷிப் அர்த்தம், பூஜிக்கின்றார்கள். எப்படி பூஜிக்கின்றார்கள்? யதா லாபாதஷ்டாதச கணித வித்யா பரிணதக, அது ஒரே வார்த்தை, அப்படியே சொன்னீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். 18 என்ற அஷ்டாதசம், அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10, 10 8 18, 18 கணக்கில் உள்ள வித்யாய் ஸ்தானத்தில் அம்பாலும் பரமேஸ்வரனும் பரிமளிக்கின்றார்கள். இந்த 18ன்றது ஒரு பெரிய சிறப்பு வாழ்ந்த ஒன்று. ஏனென்றால் மகாபாரதம் 18 நாட்கள் போர் நடந்தது, 18 புராணங்கள் உள்ளது, 18 அத்தியாயங்கள் மீன்ஸ் மட்டுமே உள்ளது பகவத்கீதையில். தர்மசாஸ்திரா கேரளாவிற்கு சென்றால் அங்கே உள்ள சபரிமலை ஐயப்பனுக்கு 18 படிகள். அப்ப 18ன்றது ஒரு பெரிய ஒரு இதுவே. ஏன்னா எல்லா விதமான இந்த 18ன்றதுக்கு என்ன சொல்லுவானா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதமாச்சா. அதற்கு உட்வேதங்களாக அதர்வண ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், நீதி சாஸ்திரம் என்ற 4 உபவேதங்கள். அதற்கு கீழே 6
வேத அங்கங்கள் சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், சந்தசம், நிருக்தம், ஜோதிஷம் என்ற 6 அங்கங்கள். அப்ப 6 + 4 + 4 கூட்டி பாருங்கோ எத்தனை வந்தது? இவை அனைத்தும் அதற்கு கூட பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, நியாயம், புராணம் இவை அனைத்தையும் சேர்த்தால் 18 என்ற எண்ணிக்கை வரும். அப்ப அத்தனை சாஸ்திரங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவளே, அதுதான் 18 வித்யாஸ்தானத்தில் தந்திரஸ்வரூபமாகவும் கலை போன்ற அறிவியல் ரீதியாகவும் கலை அறிவியல் எல்லா ரீதியிலும் நீ ஒலிக்கின்றாய் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. யதா லாபாத் அஷ்டாதச கணிதன எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வித்யா பரிமளதாக 18 கணக்கிடப்பட்ட வித்தியில் பரிமளிக்கக்கூடிய பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, ஹம்சேஸ்வரன், ஹம்சேஸ்வரியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய யத் அவை தோஷாத்து குற்றத்திலிருந்து அகில குணம் அகுணம் அனைத்தையும் அத்யய எப்படி இந்த ஹம்சமானது அன்னப்பறவையானது பாலிலிருந்து நீரை பிரித்து பாலை மற்றும் பருகுமோ, அதே போல இந்த சந்நியாசிமார்கள் துறவிகள் அனைவரும் உன்னை, மகான்கள் அனைவரும் உன்னை எப்படி வணங்குகின்றார்கள் என்றால், இது ஏதோ ஒரு சிவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய காதல் ரசத்தில் சொல்லவில்லை. இங்கே பரமாத்மாவும் ஹம்சேஸ்வரனாகவும் ஹம்சேஸ்வரியாகவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஐக்கியமடையக்கூடிய அந்த சம்பந்தத்தில் இவர்கள் மகான்கள் அனைவரும் உன்னத ஸ்தானத்தில் உன்னை தியானிக்கின்றார்கள் அம்மா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி இருக்கு. அத்யய பய இவ எப்படி நீரிலிருந்து பாலை பிரிக்கின்றதோ அதுபோல இந்த மகான்கள் இந்த உலகில் இருக்கக்கூடிய சிற்றறிவை எல்லாம் விட்டுவிட்டு பேரானந்தத்தின் பெருங்கடலாய் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை தன் இதய தாமரையில் அவர்கள் தியானிக்கின்றார்கள். இந்த ஸ்லோகத்துடைய பலன் என்னவென்றால், எல்லா விதமான தரித்திரங்களும் நீங்கிவிடும், ஜீவ பிரம்ம ஐக்கிய நமக்கு புலன்படும். இந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம அன்வயம் படுத்திக்கணும்னா, உண்மையிலத சம்பித்து மகரந்தைக ரசிகம் மகதாம் மானசச்சரம் கிமபி ஹம்சத்வந்த்வம் பஜே யதாலாபாதஷ்டாதச குணித வித்யா பரிணதி யத் தோஷாத் அகிலம் குணம் அத்பேய பயைவ ஆதத்தே அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்லோகத்திலோடைய பத யோஜனையை பத்தியும் லக்ஷ்மிதரரும் இதே இதுலதான் சொல்றாரு. இதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய சமானமான வார்த்தைகள் என்றால், அம்பால பார்த்தீங்கன்னா ஆக்ஞாச்ச அநாகதாப்ஜ நிலையா அப்படின்ற அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். அடுத்து இந்த தேவியை மகான்கள் எப்படி மானசரோவரத்தில் இருந்து, இந்த மானசரோஸ் அப்படின்றது நம்ம மனசையே ஒரு சரோவரமாக, ஏன்னா சரஸ் என்றால் சஞ்சலம் அடைகின்றது. மனசும் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை சொல்லும் போது சஞ்சலவாங்க. அதனாலதான் பகவத்கீதையிலும் கண்ணன் நம்புறான் சஞ்சலம் ஹி மனம் கிருஷ்ணவாரு. அப்ப சஞ்சலம் என்பது மனத்தின் தத்துவம். ஆனால் இந்த சஞ்சலமே இல்லாத நிசப்தமான ஒரு கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருக்கக்கூடிய சரஸ் என்றால் அது மானசரோஸ், கைலாயத்தில் இருக்கக்கூடிய மானசரஸ். அந்த மானசரஸை தன் மனதாக வைத்துக்கொண்டு இந்த அன்னையை பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியும் ஹம்சா ஹம்சி ஸ்வரூபத்தில் மகான்கள் எப்படி 18 வித்யாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தந்திரஸ்வரூபமாகவும் கலை மற்றும் அறிவியல் ரீதியாகவும் யந்திரஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய இந்த அன்னையை வணங்குகின்றார்கள் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஓகேங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.